ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு அப்டின்னா, அது ஏதோ ஒரு வகையில ஒரு 3 வகையா கூட நம்ம சொல்லலாம். ஒண்ணு ஃபினான்ஷியலா பெருசா டேமேஜ் பண்ணிடும். அப்டி இல்லன்னா ஒருத்தவங்களோட நேம ரொம்ப பெருசா டேமேஜ் பண்ணிடுது. அப்டி இல்லன்னா அத தாண்டி இப்ப இந்த குழந்தையோட உயிர் போறது, இல்ல ஹஸ்பண்டே வந்து தெரிய வருதுன்னா, இல்ல ஒய்ஃப்க்கு தெரிய வருதுன்னா, அவங்க ஏதோ தவறான முடிவு எடுத்து சூசைட் பண்ணிடுறாங்க. ஒரு உயிர் போது. இந்த மாரி ஏதோ ஒரு 3த்துல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவுல தான் போய் முடியுது. அதுவும் இத குற்றம்னு சொல்ல முடியாது. இந்த ஃபீலிங் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ ஒரு ரொம்ப பேடான ஒரு சிச்சுவேஷன்ல தான் போய் முடிய போகுதுன்னு. ஆனா அந்த முடிவு தெரிஞ்சாலுமே இன்னொருத்தவங்க மேல அந்த ஈர்ப்பு வருது. அத நம்ம இன்னும் கன்டின்யூ பண்ணணுன்ற ஒரு ஸ்டேட் இருக்குல்ல. அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சைக்காலஜி படி பார்த்தா, அந்த ரிலேஷன்ஷிப் அது வந்து அந்த இன்டிமசிக்குள்ள போகும்போது, ஆப்வியஸா நம்பளோட பிரெயின்ல வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த டோபமைன் வந்து செக்ரிகேட் ஆகுது. ஸோ அது வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மள யோசிக்கவே விடாது. நம்மளுக்கு ப்ளஷர் வருது, நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுது. இப்ப நீங்க வந்து இது தவறும் தெரிஞ்சும் ஏன் பண்றாங்க அப்ப? ஓகே. இன் ஒன் வே நீங்க சொன்ன மாரி எய்தர் அது ஃபினான்ஷியலி அவங்கள நீட்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இல்ல எமோஷனலி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இல்ல ஃபிசிக்கலி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ரைட்? அப்ப நமக்கு அந்த நீட்ஸ் தான் பெருசா தெரியும்போது, இன்கேஸ் அத சுத்தி நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம மறைக்க ஆரம்பிப்போம், பொய் சொல்லுவோம். ஓகே. வேற என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே. ஈவன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ம். குழந்தைய பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போறாங்க. அப்படியே 2 விட்டுட்டு வயசு போயிடுறாங்க. குழந்தை. ம். நீங்களும் பார்த்திருப்பீங்க அதுல. ஓகே. அதுவும் ஒரு Facebook ஃப்ரெண்டோட யாருன்னே தெரியாத ஒரு Facebook ஃப்ரெண்டோட பைக்ல போகணும் அப்படின்றதுக்காக 2 வயசு குழந்தைக்கு முதல்ல பேசக்கூட வராது. ம்.